வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மிங்கி சமையல். இந்த வீடியோவில் ஓட்ஸ் உப்புமா எப்படி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஓட்ஸை நீங்கள் 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நான் இந்த தட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எது வேணால் எடுத்துக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சம் மிளகா பச்சு போட்டுக்கோங்க. 2 மிளகா போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. 1 தக்காளி எடுத்துருக்கேன் நான். இப்போ பீன்ஸ் 1 கப்பு, கேரட் 1/2 கப்பு, பச்சை பட்டாணி 1/2 கப்பு, உருளைக்கிழங்கு 1. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வேக விடணும். மூடி வச்சு வேக விடுங்க. 2 நிமிஷம் கழிச்சு மூடி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஓட்ஸு, அதாவது அந்த ரோஸ்டட் ஓட்ஸை உள்ளே போட்டு அப்படியே கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே மூடி வச்சிடணும். அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் மல்லி இலையை தூவி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து பரிமாறலாம். அவ்வளோதான் நண்பர்களே, பாய்.